ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. ஸ்ரீ மகாபரிவாஜரணம் மகாபரிவாஜரணம் மகாபரிவாஜரணம். இன்றைக்கி தெய்வத்தின் குரல் பாகம் 5 சங்கர சரித்தம் என்ற தலைப்பில் பிரிவா சொல்கிறத மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 329 ஆரம்பிக்கிறது. புது மத ஸ்தாபகர்கள் இதை தூண்டிவிட்டு தூபம் போட்டு ஜனங்களை தப்பிலே நன்றாக பிடித்து தள்ளுவதற்காக பல பேர் வந்தார்கள். அவர்களும் கிரூரமான அசுரர்களால் தெரியவர்கள் இல்லை. ஜனங்களின் இதத்தையை நினைத்து அவர்களுக்கு சத்தியத்தை சொல்லி அவர்களுடைய ஆத்மாவை ரட்சித்து கொடுக்க வேண்டுமென்றே வாழ்கிறவர்கள் என்று எல்லோரும் நம்பும்படியானவர்களாக அவர்கள் தோன்றினார்கள். அவர்களில் சில பேர் நல்ல படிப்பு, அறிவு, வாதத்திறமை, சொந்த வாழ்க்கையில் உயர்ந்த சீலம் என்றெல்லாம் உள்ளவர்களாகவும் காணப்பட்டார்கள். வாஸ்தவத்திலே அவர்களுடைய நோக்கம் நல்லதாகவும் இருந்திருக்கலாம். அவர்கள் சொன்னவற்றிலும் சில நல்ல அம்சங்கள் இல்லாமல் இல்லை. ஆனாலும் மொத்தமாக பார்த்தால் இவர்கள் ஒவ்வொருவர் சொன்னதும் ஜனங்களின் உண்மையான ஆத்மாபிருத்திக்காக பிரவருத்தி நிவர்த்தி தர்மங்களை பூர்ணமாக வகுத்து கொடுத்த வேத மார்க்கத்துக்கு விரோதமாகவே இருந்தது. மேலே பார்த்தால் நல்லது போல தெரிந்தாலும் உள்ளே போனால் இகம் பரம் இரண்டிற்கும் சகாயம் செய்யாதவையாகவே இருந்தது. இப்படி இருந்தாலும் இப்படி சொன்னவர்களுக்குரிய மரியாதையை குறைத்து சொல்லப்படாது. அவர்களுடைய நல்ல நோக்கத்தில் கூட நாம் சந்தேகப்பட வேண்டியதில்லை. அவர்களில் சில பேர் தம்மளவில் ஒரு உயர்ந்த அனுபவம் பெற்றவர்களாகவும் இருந்திருப்பார்கள். ஆனாலும் மற்றவர்களுக்கு இவற்றை சொன்னதில் மற்றவர்கள் இகப்பரக்ஷேமங்கள் சகலத்துக்கும் ராஜபாட்டையாக இருந்த வேத மார்க்கத்தை விட்டுவிட்டு சந்தில் பொந்தில் காட்டு வழியில் போகும்படியாகவே பண்ணிவிட்டார்கள். அக்காலத்தில் ஜனங்கள் அக்ஞானமாகிய அடர்ந்த காட்டுக்குள் விழுந்து கிடந்தார்கள். அக்ஞானாந்தர் ககனபதிதான் என்று சொல்லியிருக்கிறது. ககனம் என்றால் அடர்ந்த காடு. இப்படி ஜனங்களை வேத தர்மத்தை விட்டு போகும்படியாக பண்ணும் பலர் அப்பொழுது தோன்ற ஆரம்பித்தார்கள். அவர்கள் யார் என்றால் பல மதங்களை சித்தாந்தங்களை ஸ்தாபித்தவர்கள், அல்லது ஏற்கனவே எங்கேயோ துளி முளைவிட்டு மண்மூடி போயிருந்த அபிப்பிராயங்களை இப்பொழுது நன்றாக உரம் போட்டு பெரிய சித்தாந்தமாக தளிர்த்து வளர பண்ணியவர்கள். யாராயிருந்தாலும் லோகக்ஷேமார்த்தமாக ஈஸ்வர பிரேரணையின் மேல் ரிஷிகளால் ஏற்படுத்தப்பட்ட சனாதன தர்மமான வேத மதத்தின் தாத்பரியங்களுக்கு விரோதமாக சித்தாந்தம் பண்ணியவர்கள். மதங்களின் மூல புருஷர்களாகவும் சித்தாந்த பிரவர்த்தகர்களாகவும் வந்த இவர்களில் 2 வகை உண்டு. ஒரு வகை வேதத்தை அடியோடு ஆட்சேபிக்கவில்லை, தங்கள் கொள்கை வேதத்தை மறுத்து செய்யப்பட்டதென்று சொல்லவில்லை. ஆனால் வாஸ்தவத்தில் அவர்களுடைய கொள்கை வேதத்தில் பிரவருத்தி நிவர்த்தி என்று பிரித்து ஒன்றுக்கப்புறம் மற்றது என்று இணைத்து கொடுப்பது போல் இல்லாமல் ஏதாவது ஒன்றை மட்டும் அல்லது ஒன்றில் சில அம்சங்களை மட்டும் சொல்லி அதுவே எல்லாம் என்று முடிப்பதாக இருந்தது. 2வது வகையினர் வேதத்தை அடியோடு வெளிப்படையாக ஆட்சேபித்து புது மதமாகவே பண்ணியவர்கள். பௌத்தம், ஜைனம், சார்வாகம் ஆகிய மதங்கள் இப்படிப்பட்டவையே. பௌத்தம், ஜெயினம் என்று அந்த மதஸ்தாபகர்களான புத்தரையும் ஜீனரையும் வைத்து பெயர் சொன்னது போல சார்வாகத்துக்கும் அதன் ஸ்தாபகரை வைத்து பெயர் சொல்வதால் பாரஹஸ்தபதம் என்று சொல்ல வேண்டும். ப்ரஹஸ்பதி ஸ்தாபித்த மதமாகியால் அது பாரஸ்பதம். பௌத்த சமண மதங்களும் ஹிந்து மதமும். நான் இப்பொழுது பௌத்த ஜெயின மதங்களை கிரிட்டிசைஸ் பண்ணி சொல்கிறேன் என்று உங்களுக்கு வருத்தமாய் இருக்கலாம். ஏனென்றால் நம்முடைய ஹிஸ்டரி புஸ்தகங்களில் புத்தரையும் ஜீனரையும் அதாவது மகாவீரரையும் பற்றி உயர்வாக படித்திருப்பீர்கள். அந்த அளவுக்கு உயர்வாக நம்முடைய மத புருஷர்கள் யாரை பற்றியாவது பாட புஸ்தகத்தில் சொல்லியிருக்குமா என்பது சந்தேகம். காந்தியும் முன்னேற்ற கொள்கைகள் என்றெல்லாம் தற்காலத்தில் சொல்வதில் அகிம்சை, சகல ஜனங்களுக்கும் வர்ணாசிரம பேதமில்லாமல் சமமாக எல்லா உரிமைகளும் கொடுப்பது ஆகியவற்றுக்கு பௌத்த ஜெயின மதங்கள் இடம் கொடுப்பதாலேயே அவற்றுக்கு உயர்வு கொடுக்கப்படுகிறது. யஜ்யத்தில் இம்சை இருக்கிறது, ஜனங்களை பிறப்பினால் பிரித்து வெவ்வேறு அதிகாரங்களை கொடுத்திருக்கிறது என்பதால் இந்து மதத்திடம் ஒரு குறையான அபிப்பிராயம் ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் ஜன சமுதாயம் ஒழுங்காக வளர்வதற்கு பலவிதமான காரியங்கள் நடக்க வேண்டியிருக்கிறது என்பதையும் ஜனங்கள் தேக ரீதியாகவும் மனோரீதியாகவும் பலதரப்பட்டிருக்கிறார்கள் என்பதையும் கவனித்துத்தான் அத்தனை பேருக்கும் ஒரே போன்ற தர்மங்களை வைக்கப்படாது, ஒரே போன்ற அனுஷ்டானங்களையும் பணிகளையும் கொடுக்கக்கூடாது என்று தீர்மானம் பண்ணி அவரவரும் இருக்கிற இடத்திலிருந்து மேலே போவதற்கு வசதியாக வர்ண விபாகம், ஜாதி பிரிவினை என்று நடைமுறையில் சொல்லுவது என்று நம் மதத்தில் பண்ணியிருப்பது. இது சமூக ஒழுங்கு. ஜனசமுதாயத்திற்காக தேவையான அத்தனை பணிகளும் போட்டா போட்டி இல்லாமல் தலைமுறை கிரமமாக
தட்டின்றி நடந்து வருவதற்கு ஏற்றபடி இந்த ஒழுங்கில் காரியங்களை பிரித்து கொடுத்தார்கள். இதே மாதிரி ஒரு தனி மனுஷனுக்கும் வாழ்க்கையில் ஒழுங்கான முன்னேற்றம் ஏற்பட வேண்டுமென்றே அவன் ஒவ்வொரு ஸ்டேஜாக பக்குவமாகிக் கொண்டு போவதற்கு வசதியாக பிரம்மச்சரியம், காரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் என்று ஆசிரம விபாகம் செய்யப்பட்டது. ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமः. ஸ்ரீ மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம்.